நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். ஜூலை மாத பலாபலன்கள். ஜூலை மாத பலாபலனில் என்னென்ன கவராக போகுது அப்படின்னா, முதல்ல பொருளாதார ரீதியான விருத்திகள், அதை விட தனதானிய செல்வங்கள் எப்படி இருக்குது, வேலை, இன்றைக்கி உத்தியோகம் புருஷ லட்சணம், அதை தாண்டி உத்தியோகம் மனுஷ லட்சணம் ஆயிடுச்சு, ஆண் பெண் இருவருக்கும். இன்றைக்கி உலக அளவில் ரிசெஷன் ஒன்று வருது, அது எப்படி இருக்குது, அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். கணவன் மனைவி இன்றைக்கி நெருக்கங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. இது கோச்சார ரீதியாக மட்டும் இல்லை, ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும்போது கணவன் மனைவி அந்யூன்யங்கள் குறையுது. ஏன் வாழ்க்கை வாழ்கிறோம், இது நடக்குமா நடக்காதா, இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்திருக்குங்க. அதுக்குண்டான தெளிவான பதில் இங்கே இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னாங்க, மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அதை அவங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறை என்ன கடைபிடிச்சா நல்லாயிருக்கும், உங்களுக்கு உண்டான விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்க போகுதுங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. ஒருத்தருங்க சொல்லுவாங்க, சார் இடம் பொருள் வீடு சொத்து இதெல்லாம் வேணுங்க, மதிப்பு மரியாதை இல்லைங்க. அப்போ பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருளும் அருளும் இணைந்து செயல்படும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் ரொம்ப சிறப்பு என்னங்கன்னா, இந்த வருஷத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி அமாவாசை முன்னாள் திதி கொடுத்து பல கர்மதோஷத்தை நீக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டத்திற்கு அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். இதோ மீனராசி அன்பர்கள், பொறுமையின் உச்சம், ஞானத்தின் திருவுருவம், எங்கெல்லாம் நல்ல விஷயம் இருக்கோ தேடி கற்றுக்கிற விஷயங்கள், அதெல்லாம் இந்த மீனராசியின் அற்புத பலன்கள். மீனராசி பார்த்திங்கன்னா கடல் போல் அமைதியும் இருக்கும், கோவப்பட்டால் சுனாமி மாதிரி பொங்கிடுவாங்க. அன்பு பாசம் காட்டுகிற ராசியும் இதுதான், தவறுன்னு தெரிஞ்சால் கோபத்தை காட்டுற குணமும் இதுதான். அப்போ இரண்டும் கலந்த ராசி இந்த ராசி. ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ அஷ்டம சனி இருக்குது, ஜென்ம சனி இருக்குது, சனி இனி இல்லை. ஒரு பார்வை இப்போ எந்தாச்சுங்க, சனி சுபச்சனியாக லாபச்சனியாக வேலை செய்ய போகிறார். முதல்ல ஜூலை மாத பலாபலனில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் 4-5க்கு பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, நினைத்த விஷயத்தை வெற்றியடைய வாய்ப்புகள் பிறக்கின்றன. தலைமை பண்பு பெறுகிற காலகட்டம். எதிரி யார் நண்பன் யார், குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்துவிட்டன. தொந்தரவு கொடுத்தவர்கள் எல்லாம் விலகிறார்கள். அரசியல் ஆதாயம் உண்டு. சினிமா கலைத்துறை யோகம் பெறுகின்றன. விவசாயத்துறை சூப்பராக இருக்க போது. ட்ராவல் இண்டஸ்ட்ரி இதில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய இது. சார் பிஸ்னஸ் இந்த ராசிக்கு தோணிக்கிட்டே இருக்கும், பிஸ்னஸ் பண்ணால் அது பண்ணால், ஆனால் இந்த இடத்துல பிஸ்னஸ் நீங்களே ஓனர், நீங்களே வேலையாட்களாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அப்போ தொழிலில் அதீத வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். திடீர்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க, சார் நாம் வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேலையில் மாற்றலாமா. பொதுவாக வேலையில் மாறக்கூடிய அம்சத்தோட வேலையை கற்றுக்கொள்ளுகிற காலகட்டம். இன்றைக்கி காலகட்டத்தில் புரியுற மாதிரி சொன்னேன், ஏஐ டெக்னாலஜி உங்களுக்காக தயாரித்து அப்படி இருக்கும். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போ தான் உங்களுக்கு படிக்கக்கூடிய அம்சம் உண்டு. புரிதல் மிக்க ராசிங்க. புது விஷயத்தை கற்றுக்கொள்ள நேரம் காலம் வந்திருக்கு. பொறுமை காலகட்டமாக இருந்து இப்போ அனைத்தும் கற்றுக்கிட்டு அடுத்து வெளியே போங்க. வெளியே போனால் கிடைக்குங்கிறது மற்ற கருத்தில். ஆனால் சைடில் கோர்சஸ் பண்ணி சர்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற அம்சம் வேறு இருக்குமா. உடல் ரீதியாக இந்த ராசிக்கு கொஞ்சம் தொந்தரவுகள், உடல் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு ரத்த ஓட்டம் தொந்தரவுகள், கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி, இது மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு வந்தது. அப்போ அதெல்லாம் சரியாகும். சார் குடும்ப விஷயம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி அந்யூன்யம் அதிகரிக்கும். பிரச்சனை ரொம்ப அதீதாக இருந்தவங்களுக்கு பிரிஞ்சு இருக்குன்னா அது சேர்ந்து வாழ முடியுமா, பிரிய முடியுமா, முடிவெடுத்து பிரியன்னா பிரிஞ்சு அடுத்த லைஃப்பை பார்க்க போகிறீங்க. சரி இல்லை சார் நல்லாயிருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்குமா, குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் போனவங்க சக்ஸஸ் ஆகும். இந்த ராசிக்கு நிறைய பேர் ஐயுஐ ஃபெயிலியரு, ஐவிஎஃப் ஃபெயிலியரு, 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சும் குழந்தை இல்லை, ஏன்னே தெரியல. நிறைய பேர்த்துக்கு குழந்தை கரு உருவாகி 4ஆவது மாதம் அழிக்காதான் கொடுமையாக இருக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. கரு உருவாகி அழிக்கும் போதில் எப்படி இருக்கும், அதெல்லாம் பாவம். ஒரு பையன் துபாயிலிருந்து அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து இந்தியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்லும் போது சொல்கிறோம், இந்த நேரம் தப்பான நேரத்தில் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. சரி பார்த்துக்கங்க, நம்ம கன்சீவ் ஆகிட்டேன் நைட் பாசிட்டிவ், பட் 4th மந்தில் பாருங்கன்னா ஹார்ட் பீட் இல்லை, அது மாதிரி. சரி இப்போ அது மாதிரி பாருங்கள். இப்போ சார் இடம் வீடு சொத்து இதாக பார்க்கலாமா. பொதுவாக வண்டி வாகனம் இடம் வீடு சொத்து உண்டு. தேவைப்பட்டால் பாருங்கள், கடன் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அப்போ கடனை குறைப்பது முதல் தரம். வண்டி வாகனங்கள் மூலம் லாபம் ஆதாயம் இருந்தால் மட்டும் பாருங்கள். தேவையாக ஆசையானா இப்போ தேவைக்கு பூர்த்தி பண்ண வேண்டிய, ஆசைக்கு பூர்த்தி பண்ண வேண்டிய காலகட்டம் அல்ல. அதில் கவனம். திருமணத்தை பற்றி பேசவே இல்லையே, பேசிடுவோம். திருமணம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. தவறவிட்ட திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணத்தில் அதீத வளர்ச்சி உண்டு. மனதுக்கு பிடித்த வரன் வரும். வயது வித்தியாசம் மட்டும் நம்ம கொஞ்சம் ஈக்குவல் ஏஜாக இருக்கலாம். பெண் வயது கொஞ்சம் கூட இருக்கலாம். ஸ்டேட்டஸில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு சிலது பெண்ணுக்கு கூட சம்பளம் இருக்கலாம்.
ஆக மொத்தம் ஏதோ ஒரு சிறு டிஃப்ரென்ஸ் மூலம் திருமண அமைப்பு உண்டு. 2வது திருமண அமைப்பான நிச்சயமாக உண்டு. சார் இப்போ தாய் தந்தையின் உடல்நிலைகள், தந்தையின் உடல்நிலைகள் சீராகும். உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்டது இதாக இருக்குது, அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, இதாக மாறுது. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்து விட்டன. இந்த மீனராசிக்கு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு இறை வழிபாடு கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது என்னென்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்து கொண்டே இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஐயப்பன் வழிபாடு உங்கள் அகிலத்தையும் வெல்ல வச்சுருங்க. ஆக மட்டும் நல்ல காலம் பிறந்து விட்டதுன்னு தைரியமாக சொல்லலாம். வெற்றி வாய்ப்பை உங்கள் நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஜெயித்து கொண்டே இருங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.